ஆண்டு சொல்ல, நீ பயப்படாத, உன் சத்துருவாக்கிய சாத்தானுக்கு நான் எதிர்ப்படுவேன், உனக்கு சகாயம் பண்ண அவனோட நான் யுத்தம் பண்ணுவேன். இயேசு வந்துட்டா பிசாச பயந்துருவான், அவ்வளவுதான். நீங்க வேற ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. இயேசு பிசாசை ஜெயித்தவர். சிலுவையில அவர் மரித்து உயிரோடு எழுந்த போது சாத்தானை ஜெயித்து விட்டார். அதனால இயேசுன்ற பேரை கேட்டாலே அவனுக்கு நடுக்கம்தான். அதனால இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இந்த பொருளாதார பிசாசு சத்துரு என்னை பயமுறுத்துறான், எனக்கு ஒருமாய் தீங்கு செய்ய நினைக்கிறான், இயேசுவே உதவி செய்யன்னு கேட்டு பாருங்க. அந்த பேரை கோட்ட உடனே தலை தெறிக்க ஓடி போயிடுவான். ஏன்னா இயேசு உங்களுடைய சத்துருவாகிய சாத்தானுக்கு எதிர்பட்டு நிற்பார். என்னுடைய மகள், என்னுடைய மகன் தொடாத, நெருங்காத, விலகி போன்னு கட்டளை இடுவார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? உங்களுக்கு பெரிய ஒரு தேவன் இருக்கிறார். சாத்தானை ஜெயித்தவர், பிசாசின் தலையை மிதித்தவர். அவரு கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? அவரே வாக்கு கொடுக்கிறார்ல,